Hi, hi everyone for all. Today our topic is percentage, or you have seen Tamil Sadavidam. So it's useful for all competitive exams. For example, TNPC, TANTET, and TANSET. Okay, come and see the first problem. You have say first problem in a classroom. 1400 students are there. 420 students are girls. Remaining, what is the percentage of boys? They are asking in English. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் 420 பேர் வந்து மாணவிகளாம். அப்போ அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ மாணவர்களோட எண்ணிக்கை தெரிஞ்சால் தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ 1400ல் 420 மைனஸ் பண்ண எனக்கு 980 வரும். இந்த 980க்கும் 1400க்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ 980 எனக்கு பர்சன்டேஜ்ன்றதால 2 ஜீரோ நான் கேன்சல் அடிச்சேன். 1400ல் 2 ஜீரோ கேன்சல் அடிச்சுட்டு 980 டிவைட் பை 14 டிவைட் பண்ணுறோம். 2 7s அகைன் வந்து 2 4s 8, 2 9s 0, திரும்பி அகைன் 7 1s 7 7s ரிமைனிங் 0 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 70. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 70% அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 200ல் 1/2% காண்க. ஃபைண்ட் த 200 ஆஃப் 1/2% அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்பாங்க. இப்போ 200 இன்ட்டு 1/2 இருக்கா? 2 1s 2 1s. பர்சன்டேஜ்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 ஜீரோ கேன்சல் அடிக்கணும். அப்போ 2 ஜீரோ கேன்சல் அடித்தா எனக்கு வரக்கூடியது ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 1 தான் இருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் சம்மு. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தாளில் 14% வருகை புரிந்தால், சாரிங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை. ஸோ எனில் வருகை புகுந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. In a classroom there are 50 students are there. 14% students are not attend the class. So how much students they attend the class? They asking in question. கமெண்ட் செய்யுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் நம்ம? 50 பேர் இருக்காங்களா? 50ல் 14% நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 50 × 14/100. ஒரு ஜீரோ கேன்சல் அடிச்சிடும். 14 × 5 மல்டிப்ளை பண்ண எனக்கு எவ்வளோ வந்துருக்கு? 70 இருக்குது. ஆக்சுவலாக 2 ஜீரோ கேன்சல் அடிக்கணும். ஆல்ரெடி ஒரு ஜீரோ கேன்சல் அடிக்கும். அகைன் 1 ஜீரோ இருக்குது. அப்போ ஒரு ஜீரோ நான் கேன்சல் அடிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து வருகை 14% வருகை புரியவில்லை இல்லையா? இப்போ புரிந்தவங்களுக்கு தேவை. அப்போ மொத்தம் எவ்வளோ? 50 பேர் இருக்காங்க. 50 பேரில் 7 பேர் வரலன்னா அப்போ மீதி எவ்வளோ பேர் வராங்கன்னா 43 பேர் வராங்க, வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க, அதுக்கடுத்து கொஷின் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்களாக இருக்கிறார். கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. In a class there are 25 students. 72% are expert in maths. How many students does not expert in maths? They asking question. Come and see. ஸோ 25 மாணவர்கள் இல்லையா? அப்போ 25. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடி. இல்லாதவங்க தானே கேட்குறாங்க, இருக்கிறாங்க 72%. அப்போ இல்லாதவங்க எவ்வளோ? அப்போ பர்சன்டேஜ்னால் 100. 100ல் 72 போயிடுச்சுன்னா 28. அப்போ 28%. அப்போ இந்த 25 × 28 டிவைடட் பை 100 நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு 7 கிடைக்கும். பாருங்கள், 2 ஜீரோ நம்ம கேன்சல் அடிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? 2 ஜீரோ கேன்சல் அடிச்சா ரிமைனிங் எனக்கு 28ம் 25 28 இருக்காங்க இல்லையா? 28%. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 2 ஜீரோ கேன்சல் அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே 2 ஜீரோ இருந்தால் மட்டும்தான் இங்கே 2 ஜீரோ கேன்சல் அடிக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 25ம் 28 2 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், 25 × 28 மல்டிப்ளை பண்ணலாமா? 5 8s எவ்வளோ? 40யா? 5 8 2s வந்து 16 17 18 19 20யா? 200 கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 200. ஓகேங்களா? பாருங்கள், 8 5s 40,
ஓகே 8 2s are 16 17 18 19 20 ரிமைனிங் வந்து 5 2s are 10 2 2s are 4 1 5 இப்போ 0 0 7 கிடச்சிருக்கு ஆல்ரெடி 2 0 நம்ம கேன்சல் அடிக்காதால நான் இப்போ இந்த 2 0 கேன்சல் அடிச்சிட்டேன்னா எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கு 7 வந்திருக்கு இதுதான் ஆன்சர் வேறு எதுவும் கிடையாது நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்க்கலாம் வாங்க ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் அப்போ அந்த எண் யாது ஸோ ஒரு எண்ணில் 60% we have subtracted 60 in 60% we have get 60 what is that number அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இங்கே வாங்க நான் ஆப்ஷன் டு கொஷின் பார்க்கலாங்க எக்ஸ் இன்ட்டு 60% மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் 60 நான் ஆப்ஷன் டி என்ற ஆப்ஷன் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்போ 200 இன்ட்டு 60/100 இந்த 2 இந்த 0 இந்த 2 0 கேன்சல் அடிச்சிட்டோம் அப்போ 6 2s are 12 120 அப்போ 120 மைனஸ் 60 ஈக்குவல் டு 60 வந்துச்சுங்களா அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 200 இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் டு கொஷனும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டே கிடையாது இட்ஸ் ஈஸி ஃபார் ஆல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் 10,000 இன் 25% மதிப்பு வந்து 15% என்பது ஆகும் ஒன்றும் இல்லை 10,000 கொடுத்துருக்காங்க அதில் இது 10,000 சதவீதம் எவ்வளோன்னு கேட்டேன்னா 25ன்னு சொல்லிட்டாங்க அப்போ 25 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 15%க்கு ஈக்குவலாக இருக்கான் பார்க்கலாமா 10,000 25/100 ஈக்குவல் டு நம்ம இது 2 0 2 0 கேன்சல் அடிச்சிடும் அப்போ 2,500 அப்போ இதுக்கு 15% வர வேல்யூக்கு 15% கண்டுபிடிக்கணும் 2,500 இன்ட்டு 15/100 2 0 2 0 கேன்சல் அடிச்சிடும் அப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 25 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ண எனக்கு 375 கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு 375 கிடைக்கும் நெக்ஸ்ட் வாங்க அதுக்கடுத்து சம் பார்க்கலாம் ஓர் எண்ணின் மதிப்பை இங்கே பாருங்கள் 25% குறைத்ததால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு எண் இருக்குது அந்த எண்ணில் அப்போ பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க நான் குறைச்சிருக்கேன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25% லெஸ் பண்ணியிருக்கேன் அப்போ குறைக்குதுன்னா 100லேருந்து நான் என்ன பண்ணோம் 25 வந்து மைனஸ் பண்ணணும் அப்போ 100ல் 25 மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 75 கிடைச்சிருக்கு புரியுதுங்களா அதாவது வந்து if there is one number we have reduced 25% we have get 120 so what is that value அப்படின்னு கேட்குறாங்க மற்றபடி எதுவும் கிடையாது இப்போ எனக்கு அந்த 100ல் 25% போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ வந்துருக்குன்னா 75% வந்துருக்கு புரியுதுங்களா அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்கான் 75% ஈக்குவல் டு 120 அப்படின்ட்டான் அப்போ நான் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்போ எனக்கு 5 டேபிள் அடிக்கும்போது 5 15 சார் 75 அதே மாதிரி 5 2s are 10 5 4s வந்துச்சுங்களா திரும்பி நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 3 டேபிளில் போகுங்களா அப்போ 3 5s are 15 3 8s are 24 அப்போ 5%க்கு 8 அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 5% இஸ் ஈக்குவல் 8 சரி அப்போ 100% கண்டுபிடிக்கணும் இல்லையா நம்ம அப்போ 5 கூட எவ்வளோ மல்டிப்ளை பண்ண 100 வரும் 5 கூட 20 மல்டிப்ளை பண்ண 100 வரும் அப்போ 100% ஈக்குவல் டு அதே போத் சைடு ரெண்டு சைடு நம்ம 20 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ 5 × 20 இஸ் ஈக்குவல் டு 8 × 20 அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு 160%. Okay, thank you for all friends. Watch this my channel.